நெல்லை குறுக்குத்துறைக்கு அருகே உள்ள கருப்பந்துறை பகுதி இது. மாலை நேரத்தில் மொத்த ஊரும் ஓரிடத்தில் திரண்டு நிற்க அந்த பகுதியே பதற்றத்திற்குள்ளாகி இருக்கிறது. குற்றங்களை தடுக்க கட்டப்பட்ட புற காவல் நிலைய கட்டிடத்திற்குள் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது ஓர் ஆண் சடலம். கந்தல் கோலமாக வெட்டப்பட்டு கிடந்த இளைஞரை பார்த்து கதறி துடித்துக் கொண்டிருந்த உறவினர்கள் ஒரு பக்கம், சடலத்தை எடுக்க விடாமல் சாலை மறியலில் குதித்த ஊர் பொதுமக்கள் மறுபுறம் என கருப்பந்துறை மொத்தமும் போர்க்களமாக மாறுவதற்கு காரணம் பட்டப்பகலில் நடந்த ஒரு படுகொலை. கொல்லப்பட்டவர் சந்தியாகு. 29 வயதான இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று அங்குள்ள புற காவல் நிலையம் அருகே படுத்து தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறார். அப்போது அங்கு வந்த ஒரு கும்பல் சந்தியாகுவை சுத்து போட்டிருக்கிறது. சந்தியாகு உஷாராவதற்குள் கையில் இருந்த அரிவாளால் சரமாரியாக வெட்டியிருக்கிறது அந்த கும்பல். சந்தியாகுவின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்திருக்கிறார்கள். அதற்குள் அனைத்தையும் முடித்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார்கள். உடனே காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரைந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்ப முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு ஆத்திரத்தில் இருந்த பொதுமக்கள் போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு சடலத்தையும் எடுக்க கூடாது என போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். அவர்களை ஒரு வழியாக சமாதானம் செய்த போலீசார் உடலை கைப்பற்றி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்தியாகுவுக்கு முன்விரோதம் ஏதும் இருக்கிறதா என விசாரணையை தொடங்கிய போதுதான் அவரது வீட்டிற்கு அருகிலேயே வசிக்கும் ஏசுவாவின் பெயர் வெளிவந்திருக்கிறது. சில மாதங்களுக்கு முன் ஏசுவாவின் சகோதரரை சந்தியாகு பிளேடால் வெட்டியிருக்கிறார். இது தொடர்பாக சந்தியாகு மேல் காவல் நிலையத்தில் வழக்கும் பதியப்பட்டிருக்கிறது. இப்படி எதிரியாக இருந்தவர்கள் கடந்த சில நாட்களாக மீண்டும் நெருங்கிய நண்பர்களாக மாறியிருக்கிறார்கள். சந்தியாகுவும் ஏசுவாவும் தினந்தோறும் ஒன்றாக சேர்ந்து மது அருந்துவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். சம்பவத்திற்கு முதல் நாளும் இருவரும் சேர்ந்து மது அருந்தியிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் சந்தியாகு வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக விசாரிப்பதற்காக போலீசார் ஏசுவாவை தேடியபோது அவர் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் ஏசுவா சந்தியாகுவை கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரித்து வருகிறார்கள். படுகொலை செய்தவர்கள் சிக்கினால் மட்டுமே இந்த கொடூரத்தின் உண்மை முகம் வெளிச்சத்திற்கு வரும்.